அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு எடுத்துட்டு வந்திருக்கேன். தடையில்லா வருமானம் கிடைக்க 12 ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். மேச ராசி அன்பர்களே, வாரம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து வருவதால் உங்களுடைய வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கும், செல்வ செழிப்பு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது வழியில் இருக்கும் பசுக்களுக்கு தானமாக ஏதாவது தீவனத்தை கொடுத்துவிட்டு செல்லுங்கள். அருகில் இருக்கும் கடைக்கு சென்று வாழைப்பழம் வாங்கி கொடுத்தாலே போதும். உங்கள் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வருமானத்தில் இருக்கும் தடைகள் நீங்க அடிக்கடி பெருமாள் கோவிலுக்கு சென்று பச்சை பயிறு தானம் செய்து வரலாம். அதுபோல் வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மற்றும் மஞ்சள் குங்குமம் கொடுத்து வழி அனுப்புவதை வழக்கமாக்கி கொள்ளலாம். கடகராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் வெளிப்புறமான இடங்களில் அல்லது மொட்டை மாடியில் மண் செட்டியில் தண்ணீரை எப்போதும் நிரப்பி வையுங்கள். அதனை குடிக்க வரும் பறவைகளுக்கு தாகம் தீர்ந்தால் போதும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமையில் பசும்பால் வாங்கி அபிஷேகம் செய்து வரலாம். சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் இரவில் தூங்கும் பொழுது தலைப்பக்கத்தில் ஒரு செம்பு சொம்பில் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை உங்கள் வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் தெளிக்க வேண்டும். இதனால் தோஷம் நீங்கி வருமானம் பெருகும் என்பது ஐதீகம். கிழக்கு பகுதியில் செடிகள் வைத்திருந்தால் அந்த செடிகளுக்கு ஊற்றலாம். நல்ல பலன் கிடைக்கும். செம்பு அல்லது பித்தளை மட்டும் பயன்படுத்துவது உத்தமம். கன்னி ராசி அன்பர்களே, புத பகவானுடைய பச்சை நிறத்தை புதன்கிழமையில் உடுத்திக் கொள்வது அதிர்ஷ்டத்தை தரும். புதனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் வருமான தடைகள் நீங்கும். ஒரு சிறு கைக்குட்டையாவது பச்சை நிறத்தில் அன்றைய நாளில் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கோவிலில் இருக்கும் பசுக்களுக்கு வெல்லம் கலந்த கோதுமை மாவு கொடுப்பது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். துளாராசி அன்பர்களே, பணம் பல வழிகளில் வந்தாலும் வந்த வழியே சென்றுவிடும். இந்த சூழ்நிலை மாறி செல்வ செழிப்பு உண்டாக திங்கட்கிழமை தோறும் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இளநீர், பசும்பால், பன்னீர் போன்றவற்றை உங்களால் முடிந்த அளவிற்கு தானம் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, நிறைய வருமான ரீதியான பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள். இனி வரும் நாட்களில் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாக முருகன் கோவிலுக்கு சஷ்டி நாட்களில் அபிஷேக பொருட்கள் மற்றும் கடலை பருப்பு நேவேத்தியம் செய்வது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தோறும் மஞ்சள் நிற உடை உடுத்தி வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பது, படிக்க தெரியாதவர்கள் அதனை பாடல்கள் மூலம் ஒலிக்க செய்வது நன்மை தரும். பின்னர் 5 முக குத்து விளக்கு ஒன்றில் தாமரை தண்டு திரியை போட்டு நெய் தீபம் ஏற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கும். பகைவர் தொல்லை நீங்கி செல்வ செழிப்பும் ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, துளசி செடியை வளர்ப்பது யோகம் தரும். கட்டாயம் இதை செய்யுங்கள். துளசி செடி இல்லாதவர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரலாம். துளசி செடி வைத்திருப்பவர்கள் சனிக்கிழமையில் துளசி செடிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர வருமானத்தில் இருக்கும் தடைகள் யாவும் நீங்கும். கும்பராசி அன்பர்களே, சனிக்கிழமையில் சனி பகவானை வணங்குவது மிகவும் விசேஷமானது. கோவிலுக்கு சென்று நவகிரக சந்நிதியில் சனி பகவானுக்கு நேராக நிற்காமல் ஒரு புறமாக நின்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி தொடர்ந்து சனிக்கிழமையில் உங்களால் முடியும் பொழுது செய்து வந்தால் வருமான தடைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும். மீன ராசி அன்பர்களே, வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது விசேஷமானது. உங்கள் ராசிக்கு குரு மற்றும் தட்சிணாமூர்த்தி செல்வ செழிப்பை கொடுப்பார்கள். அன்றைய நாளில் மஞ்சள் நிற உடை அல்லது மஞ்சள் கைக்குட்டையாவது கையில் வைத்து கொண்டு இவர்களுக்கு மஞ்சள் நிற நேவேத்தியம் படைத்து வழிபாடு செய்வது யோகத்தை தரும். 12 ராசிக்காரர்களும் இந்த பதிவில் நான் சொல்லியுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலம் தடையில்லா வருமானத்தை பெற முடியும் என்பது நிச்சயமான உண்மை. உங்கள் புன்னகையால் மகிழ்கிறோம்.
உங்கள் நல்வாழ்த்துக்களால் வளர்கின்றோம். பயனுள்ளது என்றால் பகிரவும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.